The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக ராகுல் டிராவிட்டிற்கு பிறகு கொல்கத்தா அணியின் ஆலோசகரான கௌதம் கம்பீரே நியமிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனையடுத்து கௌதம் கம்பீரின் பெயரே திரும்பும் திசையெல்லாம் பேசப்படுகிறது. எனினும் இதே கௌதம் கம்பீர் தான் இதற்கு முன்பு இந்திய அணியின் முன்னாள் கேப்டனும் சிஎஸ்கே வீரருமான தோனியை அடிக்கடி வம்புக்கு இழுத்தவர். இந்திய அணிக்கு தோனி செய்த சாதனைகள் மகத்தானவை. அதில் 3 ICC கோப்பைகளை வாங்கி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருந்தார். அதாவது அவரது தலைமையிலான இந்திய அணிதான் இத்தகைய மகத்தான சாதனையை செய்திருக்கிறது. இதுகுறித்து தோனி புகழப்படும் போதெல்லாம் கௌதம் கம்பீர் அதற்கு எதிரான கருத்துக்களை வைப்பார். அதிலும் 2011 உலகக்கோப்பை குறித்து பேசும்போதெல்லாம் ஏதாவது ஒரு சிக்கலுக்கு உள்ளாவார் கம்பீர். குறிப்பாக தோனி மட்டுமே உலக கோப்பையை வாங்கி தரவில்லை என கடுமையாக விமர்சனம் செய்வார். அதாவது அந்த தொடரில் அவருடைய பங்களிப்பும் இருந்ததை மறைமுகமாக காட்டிக்கொள்வார். இதனாலேயே அவர் தோனியை அதிகமாக விமர்சிப்பார். இந்த நிலையில் கொல்கத்தா அணி 3வது முறையாக IPL கோப்பையை வென்றுள்ளது. இதற்கு கௌதம் கம்பீர் தான் காரணம் என பேசப்பட்டு வருகிறது. இதனையடுத்து தோனி ரசிகர்கள் கௌதம் கம்பீரை வறுத்தெடுத்து வருகின்றனர். எல்லோரும் கௌதம் கம்பீரால் தான் கொல்கத்தா அணி கோப்பையை வென்றதாக கூறுகின்றனர். ஆனால் அந்த அணிக்கு அவர் ஆலோசகராக வருவதற்கு முன்பாக அந்த அணியை சிறப்பாக வழிநடத்திய பங்கு பரத் அருண் மற்றும் அபிஷேக் நாயருக்கு தான் உண்டு. ஆனால் அவர்களை மறந்துவிட்டு நேற்று வந்த கம்பீரை கொண்டாடுகிறார்கள். தோனியும் இப்படித்தானே எல்லா வீரர்களையும் அனுசரித்து அணியை வெற்றி பெற வைத்தார். ஆனால் இதை பொறுத்து கொள்ளாத கம்பீர் தம்முடைய பங்கும் இருப்பதாக காட்டிக்கொண்டதுடன் தோனியை மட்டும் புகழ்வது சரியல்ல என அடிக்கடி விமர்சித்தார். தற்போது இதே அலைதான் கம்பீருக்கு எதிராக திரும்பியுள்ளது. ஆம், கொல்கத்தாவின் வெற்றியை கொண்டாடுவதற்கு கம்பீருக்கு என்ன தகுதி இருக்கிறது? உங்களுக்கு வந்த ரத்தம், எங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா என தோனி ரசிகர்கள் விமர்சித்து வருகின்றனர். பார்ட்டி வேர்னாலும் I prefer Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.